வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.20 பக்கம் 28 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f of x equal to square root of 2x square minus 5x plus 3. இதை இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு சார்புகளின் சேர்ப்புன்றது எப்படின்னு நான் சொல்கிறேன். கொடுத்துருக்கிற கணக்கை தரவில் எடுத்து எழுதிக்கிங்க. f of x equal to square root of 2x square minus 5x plus 3. சரிங்களா? அதாவது f of x இரண்டு உறுப்புகளின் சேர்ப்பாக எழுத சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்தோம் இல்லையா? அதாவது FOG இதுதான் இரண்டு சார்புகளின் சேர்ப்பு. சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதுவோம்னா f of g of x இப்படி தானே எழுதி போன கணக்கு நம்ம செஞ்சோம். ஞாபகம் இருக்குங்களா? எடுத்துக்காட்டு 1.9 அதாவது எடுத்துக்காட்டு 1.19 நம்ம இப்படி தான் அந்த கணக்கு செஞ்சோம் இல்லையா? இதை தான் இந்த மாதிரி தான் அவங்க எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது எனவே நம்ம எப்படி எழுதலான்னா f of xங்கிறத, சரிங்களா, f of x என்பதை இரண்டு உறுப்புகளின் சேர்ப்புன்னு எழுத போகிறோம். இங்கே ஏற்கனவே f1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா f1 f2 அப்படி எடுத்துக்கிறோம். அப்படி உங்களுக்கு f1 f2ன்றது இதுவாக இருக்குன்னா fக்கு அடுத்த எண்களாக இருக்கிற gயும் hயும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா f of xங்கிறத f of f2 இப்படி எடுக்க சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அது புரியலன்னா ஜின்னு வச்சுக்கோங்க, GH. புரியுதுங்களா? நான் f1 f2ங்கிறத எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ என்பதை நான் f1 o f2 என்க. சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா இந்த f of xங்கிறத எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். f1 f2 of x. புரியுதுங்களா? இப்போ இதை எழுதியிருக்கேன் இல்லையா? இப்போ இதை தான் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். f1 f2 of x equal to 2x square minus 5x plus 3. இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட். சரிங்களா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற f of x இருக்கு இல்லையா? இந்த f of x தான் நம்ம இந்த வடிவத்தில் எழுதியிருக்கோம். கரெக்டாக? இப்போ இந்த வடிவத்தில் எழுதும்போது அதை அப்படியே அந்த ஈக்குவேஷனுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போனா f1 f2x ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதாவது f2 of x என்பது எப்படி இருக்கும்? இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதிலிருந்து நம்ம எப்படி f2x எடுக்கிறது, அதை f of xல பிரதியிடணும். சரிங்களா? அப்போது எப்படி எழுதலான்னு பார்க்கணுன்னா நம்ம இதில் இரண்டாக பிரிக்க பார்க்கணும். அப்போது இது ஒரு ஆன்சராக இருக்குது. இது நம்ம இது மாதிரி ரெண்டாக பிரிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது நான் இதை எப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க. இதை இது ஃபுல்லாக எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். கரெக்டா? இது ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டதுனால இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸுங்கிறது, புரியுதுங்களா? இந்த ரெண்டு சைடு இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை நம்ம எடுத்துட்டு வெறும் உள்ளே இருக்கிற எக்ஸை மட்டும் எடுத்து எழுதுனா 2x square minus 5x plus 3. இது தானே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதுதானே நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதை மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ இதை f2 of xஐ இந்த மாதிரி எழுதுங்க. புரியுதுங்களா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப், புரியுதுங்களா? அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால் f2 of xன்றதை
2x² minus 5x plus 3 இப்படி எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? அதாவது நம்ம இதை கணக்கை வந்து என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸில் எழுதிட்டு போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம எழுதாமல் ரிவர்ஸில் எழுதிட்டு போகிறோம். அதுதான் இதுக்கான ஆன்சர் மாதிரி நம்ம எழுதிட்டு போகிறோம். இப்போ f2 of x equal to 2x² minus 5x plus 3ன்னு எழுதிட்டு இதை எழுதிட்டோம்னா அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இதை தான் நம்ம வந்து இதை தான் f2 of xன்றதை இந்த இடத்துல நம்ம பிரதியிட போகிறோம். சரிங்களா? அப்போ அதை பிரதியிட இதை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். இங்கே தரவில் கொடுத்ததை 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது இங்கே எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்னா 1லிருந்து. சரிங்களா? இது 1லிருந்து நமக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போனா இப்போது f2 of x கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த எண்ணை. இப்போ இந்த எண்ணை வந்து நம்ம இதில் பிரதியிட்டு பாருங்கள். அதாவது இந்த வடிவத்தில் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த வடிவத்தில் பிரதியிட்டு பாருங்கள். f of x equal to f of x equal to f1 of f2 of x. இதுதானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இதில் f2x மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். f2xக்கு வந்து இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் எக்ஸ்ன்ட்டு. கரெக்டாக? இப்போது f of xக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். f of xக்கு என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு ஆன்சர் வருது இல்லையா. அப்போ இந்த இடத்துல பகுதியில் ஆன்சர்லேயும் ஸ்கொயர் ரூட்டுன்னு இந்த ஆன்சர் வரணும் இல்லையா. அப்போது f1 ஆஃப் கரெக்டாக f2x நம்ம ஏற்கனவே இந்த நம்பரை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அதனால் அந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. 2x² minus 5x plus 3. கரெக்டுங்களா? இப்போது இந்த சைடு ஆன்சர் என்ன இருக்குது, நமக்கு ஆன்சரில் என்ன வரணும், f of xக்கு ஸ்கொயர் ரூட்டில் தான் வரணும். 2x² minus 5x plus 3. கரெக்டாக? இப்படி வந்தால் தான் இதுக்கு ஆன்சர். அப்போது இது எல்லாமே எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்குள்ளே இருக்கிறது இதுவும் எக்ஸ் மாதிரி இருக்குது. புரியுதா பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற எண்ணுக்கு தான் இது எக்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா இப்போ இது எப்படி ஆகிடும்னு பாருங்கள். இது வந்து ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு இப்படி மாறிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம இது வந்து அப்படியே ரிவர்ஸில் இப்படி எழுதுகிறோம். f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் மூன்றாவது சமன்பாடு. புரியுதுங்களா? நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஏற்கனவே கொடுத்துருக்கிற கணக்கை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? நான் இங்கே வந்து உங்களுக்கு இது புரியுற f of xை தான் வந்து f1 f2 of xன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இது அப்படியே வந்து ரிவர்ஸில் எழுதுகிறோம். அதாவது f1 of f2 of x. இந்த f of xக்கு பதிலாக தான் கொடுத்துருக்கிற கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா f of xை, அதை வந்து ரைட் சைடில் எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த பகுதி ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அதாவது இந்த எண்களை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எதனால் அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த f2 of xங்கிறதுக்கு நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்காக தான் f2xன்னு இதுக்குள்ளே இருக்கு இல்லையா. அதை வந்து f2 of xன்னு எடுத்துக்கிட்டா இந்த எண்களை மட்டும் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எடுத்துட்டா f2 of xக்கு இதுதான் ஆன்சராக வரும். அப்படி இது ஆன்சராக வந்தால் இப்படி எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி பிரதியிட்டு பார்க்கணுன்றதுக்கு தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன், புரிகிற மாதிரி. சரிங்களா? அதை வந்து இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக? இது தானே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த நம்பரை தானே ஆன்சராக கொடுத்துருக்காங்க f of xக்கு. இதை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ணை மட்டும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா அது எப்படி இருக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போனா x ஈக்குவல் டு 2x² minus 5x plus 3ன்னு எடுத்துக்கிட்டா சரிங்களா. அப்போ f2 of xக்கு ஆன்சர் இது தான் வரும். புரியுதுங்களா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மறுபடியும் இந்த f of xலேயே போயிட்டு பிரதியிட்டு பாருங்கள். f of x ஈக்குவல் டு f1 of f2 of x. இதில் இந்த f2 of xக்கு இந்த எண்ணை பிரதியிடுறேன். 2x² minus 5x plus 3. நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன இருக்குது, f of xக்கு தான் இந்த பக்கம் இருக்குது. f of xோட ஆன்சர் தான் கணக்கிலே கொடுத்துருக்காங்க 2x² minus 5x plus 3.
அப்போது இந்த எண்ணை எந்த வடிவத்தில் எழுதலான்னு பாருங்கள். இது உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இந்த நம்பரை எடுத்துக்கிட்டேன்னா இந்த எண் வந்து எக்ஸ்ன்னு வரும். அப்போது அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அப்போ அதை அப்படியே ரிவர்ஸில் f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போது இந்த கணக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சது சரியா இல்லையான்றதை நான் வந்து உங்களுக்கு சரி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த எஃப்ஓஜின்ற மாதிரி தான். புரியுதுங்களா? இப்போது பழையபடி கணக்கில் இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா பாருங்கள். அதாவது f1 ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? f1 ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. f2 ஆஃப் எக்ஸுன்றதை வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து f1 ஆஃப் f2வை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னோம், f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ் இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, f2 ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த நம்பரை எழுதி பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ இது வந்துருச்சியா? இப்போது இது வந்து f1 ஆஃப் எக்ஸ்ன்னு இல்லையா? f1 ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போனா ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. அப்போது f1 ஆஃப் f2 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்திருக்கா? இந்த வடிவத்தை தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் கணக்கில். புரியுதுங்களா? f ஆஃப் எக்ஸ் என்பதை f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ் என்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த வடிவத்தில் f ஆஃப் எக்ஸை இரண்டு உறுப்புகளின், அதாவது இரண்டு சார்புகளின் சேர்ப்பாக சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இரண்டு சார்புகளின் சேர்ப்பாக எடுத்துக்கிட்ட f ஆஃப் எக்ஸை இந்த மாதிரி தான் f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? இதுதான் வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா இப்படி எடுத்துருக்கோம். அதாவது f1 ஆஃப் f2ன்றது தான், இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? அதே தான் இங்கேயும் பாருங்கள், இந்த வடிவத்தில் தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த வடிவத்துக்கு ஆன்சரை இந்த இரண்டு ஈக்குவேஷனுக்கு இதுதான் f1 ஆஃப் எக்ஸு, இதுதான் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை இதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணும்போது உங்களுக்கு f2 ஆஃப் எக்ஸுக்கு இதை பிரதிடுறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு எடுத்துட்டோம். அப்புறம் f1 ஆஃப் எக்ஸுக்கு ரூட் எக்ஸ்ன்னு பிரதிடுறோம். அப்போது f1 ஆஃப் f2க்கு இது கரெக்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு நம்ம கணக்கில் இருக்கிற மாதிரி f ஆஃப் எக்ஸ்க்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போனா நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, இது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இதை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? இதில் தான் புரியலைன்னா கேளுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த பகுதி புரியலன்ட்டு, நான் உங்களுக்கு அந்த பகுதியை விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இதுதான் ஆன்சர், நீங்கள் கடைசியாக எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எனவே f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், f2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். சரிங்களா? f ஆஃப் எக்ஸ்லேருந்து இரு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு எழுதிக்கலாம். எனவே f ஆஃப் எக்ஸின் இரு சார்புகளின் சேர்ப்பு முறையே, சரிங்களா, முறையே f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், சரிங்களா, f2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதில் எதாவது புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த பகுதியை விளக்கமாக இன்னொரு வீடியோவில்னாலும் சொல்கிறேன், இல்லை அந்த கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? மீண்டும் இன்னொரு கணக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.